யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வீடியோவில் வந்து நம்ம தான் விளையாண்டுருந்தோம், வெள்ளைக்காக நம்ம விளையாண்டுருந்தோம். இந்த கேம் கொஞ்சம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கேம் பாருங்கள், இதில் ஆப்போனண்ட் வந்து ஒரு குட்டி டாக்டிஸும் ட்ரை பண்ணாங்க. பொதுவாக நீங்கள் உங்களோட ஹை ரேட்டட் விளையாடும் போது அந்த மாதிரியான 1-2 டாக்டிஸை கண்டுபிடிச்சி தடுத்துட்டிங்கனாலே பொசிஷனை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அவங்க சின்ன டாக்டிஸ் ஒன்று ட்ரை பண்ணாங்க, அதையும் நான் காட்டிடுறேன். இது வந்து பினோனி மாதிரி கன்வெர்ட் ஆனிச்சு இந்த கேமு. ஸோ அவங்க பொசிஷனலாக அவங்க குயின் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அந்த என்னோட ஐடியா ஃபுல்லாக இந்த D6 வீக்காக இருக்குது. சரியான டைம் பார்த்து E4 தள்ளணும், சரியான டைம் பார்த்து F4 E5 தள்ளணும். சென்டர் நமக்கு வந்து ஒயிட்டு கிடைக்கும், பிளாக்குக்கு வந்து குயின் சைடு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். குயின் சைடு வந்து பான் ப்ரொமோஷனோ இல்லைனா ஸ்பேஸ் கெயின், அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கேமை கரெக்டாக தான் கொண்டு போயிருந்தேன். இன்ஜின் வந்து ஒயிட்டுக்கு தான் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த இடத்துல அவங்க ஒரு பான் கேம்பிட் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பொதுவாகவே இங்கே வந்து கேம்பிட் ட்ரை பண்ணுவாங்க, அதாவது பிஷப் இன்ட்டு அடிச்சதுக்கப்புறம் குயின் ஆக்டிவேட் ஆகும், ஒரு ஓப்பன் ஃபைல் கிடைக்கும். இந்த இடத்துல அவங்க கேம்பிட்டாக பண்ணலை, ஒரு சப்போர்ட் வச்சுட்டு தான் இந்த பானை புஷ் பண்ணுறாங்க. நான் சென்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். இங்கே ஒரு சின்ன டாக்டிஸ் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதை நம்ம இதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். பான் இன்ட்டு நைட் இன்ட்டு அடித்தா அவங்க குயினால் இங்கே ஃபோர்க் போட்டு நம்மளோட நைட் எடுக்க போகிறாங்க. இதான் அவங்க பண்ண டாக்டிஸ். இந்த டாக்டிஸை வந்து பார்த்துட்டேன், பட் எனக்கு இந்த டாக்டிஸில் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு வேளை இது வந்து முன்னாடி வந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருமோ. கண்டிப்பாக நம்ம இப்படி வந்ததுன்னா பான் புஷ் பண்ணால் நம்ம இங்கெல்லாம் ஆடக்கூடாது, ஃபோர்க் வந்துடும்.
அதனால் இந்த இடத்துல இருந்து நான் வந்து ஒயிட் வந்து ப்ரெஷரில் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு விளையாடுறேன். கிங் எடுத்து டிஃபென்சிவ் ஆடிட்டேன், கிங் H1 ஆடிட்டேன். இதுக்கப்புறம் நான் ப்ரெஷரில் இருக்கிறதா நினச்சிட்டு விளாண்டேன். கடைசியில் வந்து இன்ஜின் வந்து ஒயிட்டுக்கு தான் இந்த பொசிஷனை சப்போர்ட் பண்ணுது. பிளாக் பண்ண மூவெல்லாம் வந்து ஒரு இன்னக்யூரசி, இன்னும் சொல்ல போனால் ஸ்லைட்டாக பிளண்டர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து இன்ஜின் அனலைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுது. பட் நைட்டு B5 விளாண்டேன். நான் எதுக்கு இந்த மூவ் விளாண்டேன், நைட் B1 விளாண்டுருக்கலாம். எனக்கு எப்படி பார்த்தாலும் இந்த C4 கிடைக்க போது அதை வந்து சப்போர்ட் பண்ணிடலாம். என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு நான் நினச்சிருந்தேன்னா, அவங்க வந்து இந்த பானை கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் பிஷப் A6லாம் வச்சு குயினை B7ல் வச்சு நம்ம குயின் இன்ட்டு பான் அடிக்கும் பட்சத்தில் அதை பின்னு போடுவாங்க. அடுத்து ரூக் இது மேலே ப்ரெஷர் போடுவோம். இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருந்தேன். நீங்கள் பிஷப் இன்ட்டு பான் அடிக்கலாம். பட் பிஷப் இன்ட்டு பான் அடிச்சு குயினை கொண்டு வந்து நீங்கள் D3ல் வச்சு காப்பாற்றிக்கணும். இப்போ நீங்கள் பிஷப் இன்ட்டு அடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்க குயின் எங்கே வேணாலும் நகரட்டும், நீங்கள் பிஷப் இன்ட்டு பான், அதுக்கப்புறம் அவங்க பிஷப் எடுத்து விளாடும் போது குயின் எடுத்து இங்கே விளாடணும். பட் நைட் C5 போர்டில் வருது, குயின் F1 விளாடணும். இது வந்து அந்த நேரத்தில் இப்படிலாம் பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் தேவையில்லையோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், முதலே வந்து குயின் இன்ட்டு பான் அடிச்சுக்கிட்டேன். குயின் இன்ட்டு பான் அடிச்சு குயின் வந்ததுக்கப்புறம் குயின் இன்ட்டு பான். இப்போ ஒரு பின் வந்து போர்டில் கிரியேட் ஆகும். நம்ம வந்து 2 பீஸால் இதை ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியான டைம் பார்த்து ரூக்கெல்லாம் கேமுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன். நானும் இங்கே கொஞ்சம் இன்னக்யூரசிஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் கூட ஒரு இன்னக்யூரசியாக தான் இன்ஜின் சொல்லுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் அடித்தேன். ஓகே, நமக்கு வந்து ரூக் போனால் கூட நமக்கு அதுக்கப்புறம் மெட்டீரியல் கெயின் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து குயின் இன்ட்டு அடித்தோன்னா குயின் இன்ட்டு பான் அடிப்போம், பிஷப் அட்டாக் இருக்கும். பிஷப் தப்பிச்சா பிஷப் இன்ட்டு பான் இன்ட்டு அடித்தா குயின் இன்ட்டு அடிச்சிருவோம். இந்த மாதிரி ரெண்டாவது நான் அப்போ பார்த்த டாக்டிக்ஸ் என்னென்னா, அவங்க குயின் இன்ட்டு அடித்தாங்கன்னா நம்ம குயின் இன்ட்டு பான் அடிக்கும் போது பிஷப் அட்டாக்ல இருக்கும். பிஷப் தப்பிச்சதுன்னா ஃபோர்க் போட்டுடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஷப் எங்கேயாவது தப்பிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் போடலாம். அவங்க ரூக்கெல்லாம் வச்சு கூட நம்மளால் கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நைட் இன்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே நைட்டு ரூக்கையும் அடிச்சிடும். இந்த டாக்டிக்ஸ்லாம் நான் பார்த்து வச்சுருந்ததுனால ஓகே சாக் அடிப்போம்னு அடித்தேன். பட் இதோட பெட்டராக தான் விளாண்டுருந்துருக்கலாம் ஒயிட் இன்னும். பட் கேமில் நான் தவற விட்டது தான் நான் இங்கே வந்து காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேமில் ஜெயிக்கிறதுக்கு வந்து டாக்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரியான சில விஷயத்துக்கு முன்னாடி ப்ரெஷர், அதான் அழுத்தம் கொடுக்க தெரியணும். நம்ம வந்து தோக்குற மாதிரி இருந்தாலும் அழுத்தம் கொடுக்க தெரியணும். ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற கேம்லேயும் நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து தான் ஜெயிக்க முடியும். அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாதுங்கிறத நமக்கு வந்து தெரியுது. அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரா தான் நமக்கு கிடைக்கும். இந்த கேமில் எங்கே நான் தவற விட்டேன்னு சொல்லிடுறேன். இந்த பொசிஷன் வரையும் நான் நினச்சது, நான் ஒரு பார்த்து வச்சுருந்தது, அவங்க வந்து நைட் இன்ட்டு அடிக்கலாம், இல்லைனா அவங்க வந்து ரூக் இன்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ரூக் இன்ட்டு நைட் இன்ட்டு குயின் இன்ட்டு அடிக்கும் போது அவங்க ஒரு பின்னு போடுவாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். எடுத்துக்காட்டுக்கு இந்த செக் இங்கே நகருது, ரூக் இன்ட்டு நைட் இன்ட்டு குயின் இன்ட்டு இது மேலே ஒரு ப்ரெஷர் போடுவாங்க. நம்ம நைட்டை C3ல் வச்சு இதையும் காப்பாற்றிடுவோம். இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா மேனேஜ் பண்ணிடலாம். பிஷப் அண்ட் நைட்டு வெர்சஸ் ரூக்குங்கிற போது மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சி விளையாண்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் இங்கே ரூக் இன்ட்டு அடிச்சோன்னா இந்த மாதிரி ரெப்யூட்டேஷன் செக் வச்சுட்டாங்க. எனக்கு அது வந்து அப்போதைக்கு ஆமாம் இதுக்கப்புறம் தடுக்க முடியாது, நான் வந்து ஓகே நமக்கு ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராவை எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் எங்கே தவற விட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளோட வீக்னஸ் வந்து நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடியே ஒயிட்டுக்கு ஜெயிக்கிற கேம் தான் அது. ரூக் இன்ட்டு அடிச்சதுக்கு நேச்சுரல் மூவ் ரூக் இன்ட்டு அது அந்த மாதிரி அதாவது இயற்கையாக அதை அடிச்சிட்டேன். ஆனால் அதை நான் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் அவ்வளோ நேரம் யோசிச்சது ரூக் இன்ட்டு நைட் இன்ட்டு குயின் இன்ட்டு ரூக் இங்கே வரப்போது. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பார்த்தா வந்து இதுதான் கேமில் நடக்கும் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த லைன்லேயே யோசிச்சுட்டு இருக்கேன் டெப்த்தாக. ஆனால் வந்து நான் தவற விட்டது என்னென்னா சிம்பிளான இந்த குயின் F6, அதாவது அந்த திரும்ப கூட அடிக்காமல் அவங்க அடித்தா கூட இப்போது பிஷப் இங்கே வச்சா செக்மேட், இதை தடுக்கவே முடியாது. இதை அவங்க ரியலைஸ் பண்ணி நம்ம வந்து குயின் F6 விளாண்டுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன மேக்ஸிமம் பண்ணலான்னா ரூக் எடுத்து A8ல் வச்சுக்கலாம். ஐடியா வந்து நம்ம பிஷப்பை F4 வரப்போ அவங்க ரூக்கை வந்து திரும்ப சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும். அவசரப்பட்டு ரூக் இன்ட்டு ரூக் அடித்தா கூட ரூக் A7 பிஷப் D4, இப்போ ரூக் இன்ட்டு ரூக் அடிக்கவே முடியாது, ரூக்கை திரும்ப கொடுத்தாகணும். நம்ம வந்து பிஷப் இன்ட்டு அடித்தா பான் இன்ட்டு அடிச்சுட்டு குயின் இன்ட்டு அடிக்கும் போது ரூக் இன்ட்டு அடிக்க முடியும். அதுக்கப்புறம் பான் இன்ட்டு அடிச்சு அப்படியே இந்த கேமை வின் பண்ணலாம். கிங் இன்ட்டு நைட் கூட அடிச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் பீஸ் அதிகம். ஆனால் இதை நான் தவற விட்டுட்டேன். இந்த இடத்துல அவங்க ரூக் இன்ட்டு அடிச்சதுக்கு குயின் F6 எனக்கு தோணவே இல்லை. இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இப்படி ஒரு இந்த மாதிரி மூவெல்லாம் நம்ம தவற விட்டுருக்கோம், இவ்வளோ ஓப்பன் கேமில் இதை தவற விட்டுட்டோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதனால் இந்த கேமோட வீடியோவோட நான் இதையும் அட்டாச் பண்ண நினைக்கிறேன். நேச்சுரல் மூவ் ரூக் இன்ட்டு அதுக்கு பதில் குயின் F6. ஒருவேளை பிஷப் வந்து C3லையோ அதாவது குயின் முன்னாடியும் பிஷப் பின்னாடியும் இந்த டைகனலில் இருந்தால் நம்ம நினைப்போம் மேட்டிங் அட்டாக் பண்ண முடியும்னு. பிஷப் G2ல் நான் மெயினாக அதை மெயின்டைன் பண்ணது இங்கேருந்து நைட்டு மேலே பின்னு போடுறதுக்கும் ஒரு டிஃபென்சிவ் பர்பஸ்க்கு தான் நான் வச்சுருந்ததுனால இது அட்டாக்ல இன்க்ளூட் ஆகுதுன்னு நான் முதல்ல யோசிக்கல. அது நான் தப்பு பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம்.
ரெண்டாவது காரணம் என்னன்னா, அவங்க அந்த குயின் சைடு எக்ஸ்பான்ஷன் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க போல, கேம் அவங்க சைடு இருக்குது போல அப்படிங்கிற மாதிரி நானாக தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் மொத்த கேம் ஒயிட்டோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதை நம்ம சரியாக பனிஷ் பண்ணலை. அடுத்த கேமில் கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குயின் F6 வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஷப் D4. நார்மலாக தோன்ற ரூக் இன்டூ இது வந்து இதை அடிக்காமல் இந்த பண்ணியிருந்துருக்கலாம். மேபி அதை அவர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால கூட அவங்க வந்து ட்ரா கேட்டிருக்கலாம், இல்லை இந்த ரெப்புடேஷனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்க தோக்க போகிறவங்க தெரிஞ்சு அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு ரெப்புடேஷனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ரூக் இன்டை நான் அடிக்காமல் இருந்திருக்கோம். கண்டிப்பாக அடுத்த கேமில் இந்த ஐடியாலாம் நமக்கு உதவியாக இருக்கும், உங்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை களம் பழகு.